ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய ஏகாதசி தினம் நாளைக்கு வந்திருக்குதுங்க. நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி தினத்தில் நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் பண்ண போகிறீங்க. இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம், அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சேர்த்து வைங்க போதும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து வைக்கிறது மூலயமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத நன்மைகள் தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கப்படுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை மட்டுமே நீங்கள் முழுசாக நம்பி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த துவரம்பருப்பு அப்படின்றது எல்லோருமே வீட்டில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய மகிமை என்பது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நம்மளுடைய வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய துவரம்பருப்புன்றதுல இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து முழு முதல் மாற்றங்களை இது ஏற்படுத்தி தீர்வுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் இத்தனை காலங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்துக்குமான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். கண் முன்னாடி நீங்கள் படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில் அமைச்சிப்பதற்கு இது உங்களுக்கான எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் உங்களுக்கானதாக இருப்பதனால தான் இதை நீங்கள் இப்போ இந்த ஒரு பதிவை பார்க்க முடியுது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்காலையும் எல்லா நேரத்தையும் எல்லா பதிவையும்லாம் பார்த்துட முடியாது. அப்படி உங்களால் முடியுதுன்ற பட்சத்தில் நிச்சயமாக இது உங்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவற விட்டுற வேண்டாங்க. நிச்சயமாக ஒரு முழு முதல் மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைய போகுது. இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போடு சேர்த்து வச்சாலே போதும். பெருசாக வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. சரி, நீங்கள் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் துவரம்பருப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்ன, எப்போது வைக்கணும், எப்படி செய்யணுன்ற முழு விவரங்களோடு இந்த ஒரு பதிவை பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராகனாலும் இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். பெண்கள் இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்ற போது அந்த அஷ்டலட்சுமியோட முழு அனுகிரகம் கிடைக்கும். அதாவது மகாலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். செல்வத்தினுடைய பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் மொத்தமாக தீர்ந்தும் அசுர வேகத்தை தேடி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் செல்வமும் வந்து சேரும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு இதில் கிடைக்க போகுது. நீங்கள் முன்னாடிலாம் ஒரு சில விஷயங்கள் இதை சரி செஞ்சிடலாமா, நாளைக்கு சரி செஞ்சிடலாமான்னு வச்சுப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே கிடைக்காமலே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கிடைக்காத பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தீர்வை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதற்கு ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. அது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு பதிவை பார்க்க போகிறோம். முதல்ல இதற்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவரம்பருப்பு தான். நம்ம வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதுக்கு புதுசாக வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக எட்டுவாங்க, தப்பே கிடையாது. ஆனால் இந்த பொருளுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பே போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் கடைகளுக்கு போயிட்டு வாங்கிட்டு புதுசாக வரணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை நீங்கள் மறுபடியும் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கூடிய இந்த துவரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல் தட்டில் வைங்க. தாம்பூல் தட்டில் வச்ச துவரம்பருப்பில் இதை நீங்கள் நல்லா எவ்வளோ வைக்க முடியுமோ, எவ்வளோ அந்த தாம்பூல் தட்டு நிறையா வைக்க முடியுமோ அந்த தாம்பூல் தட்டில் நிறையா வச்சுருங்க. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இது சொல்லக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தால் நல்ல விஷயம். ஆனால் இதை செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பூஜை அறையில் வச்சு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பரிகாரத்தை பூஜை அறையில் வச்சு நம்ம செய்கிறோம்னா என்ன ஒரு விஷயம் கடைபிடிக்கணும், நம்ம சுத்தபத்தமாக குளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியுன்றதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் வீடுகளில் நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு முன் வந்து செய்யுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் குளிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போயிட்டீங்க. இந்த பொருளை எடுத்து போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு துவரம்பருப்போடு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த 2 பொருட்கள் தாங்க. வேறு எதையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த துவரம்பருப்பில் இந்த 2 பொருட்கள் சேர்த்து அப்படின்னாலே போதுங்க.
மிகப்பெரிய அந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். முக்கியமா இது முழுவதுமான அந்த செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால எத பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன கொடுக்க போகுது. சரி, அப்படி நீங்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்துல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், உங்களுடைய வீட்ல நீங்க எப்போதும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஏலக்காய். இந்த ஏலக்காய் துவரம்பருப்போடு சேர்த்து வைக்கிறச்ச வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்வ பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஏலக்காயை நாளைக்கு நீங்க மறந்துடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து வச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான முதல் மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கின்றதுல மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? அதை எடுத்து மற்றொரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னா அதுவாகவும் இது இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப முக்கியமானது. ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதால தான் இத நம்ம பயன்படுத்த சொல்றோம். பட்டை, இந்த லவங்கம் இல்ல பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லவங்க பட்டை அப்படி. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்து உங்களுடைய வீட்ல சேர்த்து வைங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும், மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் என்பது உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்காகவாவது இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க முழு முதல் நம்பிக்கையுடனும் மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமா செல்வ பிரச்சனை, செல்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய மாற்றத்துடனும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த 2 விஷயங்களை மட்டும் துவரம்பருப்போடு சேர்த்து வைங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்ற மாற்றுக்கருத்து இல்லை. தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்த செய்கின்ற போது கண்டிப்பா உங்களுக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாத ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளுக்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்புங்கள். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி. வணக்கம்.